வந்துட்டு இருக்கேன். நீங்களா? வாங்க. நீங்க வரணும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். டீ காஃபிலாம் வெளியில கூட கிடைக்கும். அப்போ வேற என்ன வேணும்? கிளாரிட்டி. எந்த விஷயத்துல? எந்த விஷயத்துல உனக்கு கிளாரிட்டி முக்கியமோ அதே விஷயத்துல தான். உன் சந்தோஷம் உன்னோட புருஷன். சொல்லு மை ஹார்ட். என்ன பேபி இவ்வளவு ஆக்டிவா இருக்க? ஆபீஸ்க்கு போய் அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், இருந்தாலும் இந்த ஆஃப் அன் அவர்ல வீடியோ கால் டைம் முடிஞ்சிருச்சே. நான் குளிச்சும் முடிச்சிட்டேங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. நைட்டு சீக்கிரமா வந்து நேர்ல பாத்துக்கிறேன். அப்புறம் விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு கீர்த்தி வருவான். அவன் எனக்கு வேலை விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. அவனை நல்லபடியா ட்ரீட் பண்ணு, அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மதிப்பான். ஓகேவா? ஓகே மை ஹார்ட், உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய்ங்க, என் பேர் கார்த்திக். ஹர்ஷா சொன்னாரு, உள்ள வாங்க. சரிங்க. உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சரி, நான் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுங்க, நான் உங்க ரூம் காட்டுறேன். டிஃபன் ரெடி, வாங்க. இதோ வரேங்க, 5 minutes. டிவில என்ன வந்தாலும் நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். அதுவே போனா இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கலாம். ஆனா உன்னோட டிவில தான் எதுவுமே வரலையே, அப்புறம் ஏன் நீ போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிற? போன்ல நம்ம எதை பார்த்தாலும் யாரும் கேட்க போறதில்ல. பார்த்ததை டெலீட் பண்ணவும் முடியும், லாக் போட்டுக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணவும் முடியும். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் என்ன புரிஞ்சுக்கோ. நான் இப்ப பார்த்தது, நான் இப்ப செஞ்சது எல்லாமே சீக்ரெட் தான். மை ஹார்ட், உங்க ஃப்ரெண்டுக்கு நான் டிஃபன் எல்லாம் கொடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. லஞ்சுக்கு சிக்கன் செய்யறேன்னு சொல்லிருக்கேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீ செய்யற சிக்கனை சாப்பிட்டானா நம்ம வீட்லயே அவன் தங்கிடுவான். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன், வச்சிரு. சரி, பாய். சொல்லு ஹரிஷ். என்னடா டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? ஃபுல் கட்டு கட்டிட்டேன். நல்லா இருந்துச்சா? உன் வைஃப் ரொம்ப டேஸ்டா பண்ணியிருந்தாங்கடா. ஃபுட் விஷயத்துல நீ ரொம்ப லக்கிடா. நான்வெஜ் கூட அவ ரொம்ப நல்லா பண்ணுவாடா. உனக்கு பிடிச்சத பண்ண சொல்லு, பண்ணி கொடுப்பா. ஆல்ரெடி சிக்கனை செலக்ட் பண்ணிட்டேன்டா. சாப்பிட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, நல்லா தான் பாத்துக்கறா. அப்ப நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? சரிடா. ம். ஃபுட் விஷயத்துல மட்டும் இல்லடா, நீ உன் வைஃப் கூட பெட் விஷயத்துலயும் செம லக்கிடா. எங்க போச்சு? இங்கதானே காய வச்சிருந்தேன். அத மட்டும் எங்க காணாம போச்சு? ஒருவேளை காத்தடிச்சு கீழே விழுந்திருக்குமோ? லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. வரேங்க.
ஹலோ ஜமுனா, ம் சொல்லுங்க. நீ சமைச்சதை சாப்பிட்டுட்டு அவன் நம்ம வீட்லயே பெர்மனண்டா இருந்துடுறேன்னு சொல்றான். சரிங்க, உங்களுக்கு ஓகேனா இருக்க சொல்லுங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுற? காலையில நான் வாஷ் பண்ணி போட்ட இன்னர் வேர்ஸ் எல்லாம் காணோங்க. வீட்ல எல்லாம் தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயும் காணோம். சரி, எங்கேயாவது காத்துல விழுந்திருக்கோம், நம்ம புதுசு வாங்கிக்கலாம். எப்படி காணாம போச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. தேவையில்லாம அதை பத்தி யோசிக்காத. சரிங்க, நான் மறுபடியும் தேடி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா, ஓகே பாய். அது எங்க போயிருக்கும்? நீ என்ன ஃப்ரெஷ் ஆகாம வந்து நிக்கிற? அது நான் நைட் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அண்ணாவோடது எதுவும் இருந்ததுன்னா. சரி, இரு எடுத்து தரேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சொல்லுங்க. ரூமை க்ளீன் பண்ணணும். நீங்க க்ளீன் பண்ணுங்க, வாங்க. டேய், ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போடா. என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசவே கூடாது. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. நான் இல்ல, முதல்ல நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணீங்க. என் கூட டைம் ஒதுக்குறதே இல்ல. என் மேல நீங்க அக்கறை காட்டுறதே இல்ல. எனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. அதுக்காக நான் இல்லனா இப்படி பண்ணுவியா? உங்களால தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சந்தோஷத்தை தேட வேண்டியதாயிடுச்சு. வேலை வேறன்னு வெளியே போயிடுறீங்களே. ஃப்ரெண்டு வந்தான்ல, எங்க போனா? வந்தா திடீர்னு வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டான். சரி விடு, ஃபோன் பண்ணி கேக்குறேன்.